எல்ஜிபிடிக்யூ வானவில் தோழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க இயற்கைக்கு எதிரானவங்களா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்றது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ பேசிக்கா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். நேச்சராகவே நான் இப்படிதாங்க, நேச்சராகவே என் கேரக்டர் இதான் இப்படின்னு நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுமே ஆமாங்க, அவன் இயல்போடு அவனை விட்டுருங்க, ஏன் அவனை போட்டு நோன்றீங்க, அவன் அவனாவே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணியும் பேசியிருப்போம். ஸோ கேரக்டர் வைஸ் ஒருத்தனோட இயல்பையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறதே இவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது, ஜெண்டர் வைஸ் இயல்பாவே ஒருத்தர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றான் அப்படின்னும் போது அதுதானே அவனுடைய நேச்சர், அவனுடைய இயல்பு. ஸோ அந்த இயல்பு போயிட்டு நம்ம நோன்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. உங்களுக்கு இயற்கையா அப்படி தோணலை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இயற்கையா தோன்ற அந்த விஷயத்த தப்பு அப்படின்னு நம்ம சொல்றதை விட மிகப்பெரிய வன்முறை வேற எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னா நீங்க அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடலாம். ஆனா அதுக்காக உலகத்தை விட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா உலகம் அனைவருக்கும் பொதுவானது.